1990களில் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக இருந்தவர் தான் நெப்போலியன் அப்படின்றவர். அவருடைய மகன் தனுஷ் அப்படின்றவர் நடக்க முடியாதவரால் அவர் எப்பயுமே வீல் சேரில் தான் இருப்பார் அப்படின்றது நல்லாவே தெரியும். அவருக்கு அரிய வகை ஒரு நோயான தசை சிதைவு அப்படின்ற ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற நியூஸ் அவரே சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதாவது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. இதனால் நெப்போலியன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற அவர் இந்தியாவுக்கு அவருடைய மகனை கூப்பிட்டு வர போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு. இதில் தான் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனால் நெப்போலியன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்செட்டாக இருக்கார் அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே இருக்குது. என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெப்போலியன் தமிழ் சினிமாவில் 1990லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல கதாபாத்திரம்லாம் நடிச்சுக்கிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பாலிடிக்ஸில் என்ட்ரான அவர் பொறுப்புகளும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய மகனுக்கு இந்த மாதிரி ஒரு தசை சிதைவு நோய் ஏற்பட்டதுனால அவர் திருப்பி அமெரிக்காவுக்கு போயிட்டார். ஏன்னா அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த நோய்க்கு பார்த்திங்கன்னா நல்ல முறையில் சிகிச்சை பண்ணுவாங்க அப்படின்றதுனால அவருடைய மகனை கூப்பிட்டுக்கிட்டு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். போன கையோடு அங்கேயே செட்டிலும் ஆகிட்டார். விவசாயம் பண்ணுறாரு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா எடுத்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா கடந்த காலமாக அவருடைய மகன் தனுஷ் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர். அவர் பார்த்திங்கன்னா யூடியூபர் இர்ஃபான் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. அதனால் நெப்போலியன் இர்ஃபானை வாண்டடாக அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு அமெரிக்கா வர சொல்லிவிட்டு ஒரு வாரம் அவருடைய வீட்டிலே வச்சுருக்காரு நெப்போலியன். அதனால் நம்ம இர்ஃபான் நியூஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அடிக்கடி இர்ஃபான் பார்த்திங்கன்னா நெப்போலியன் வீட்டுக்கு போனதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம்தான். இப்படி போயிட்டுருக்க இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நெப்போலியன் பையனுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு ரொம்பவே சரியில்லாமல் ஆகிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு சிகிச்சை கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்தியா தான் கரெக்டான விஷயம் அப்படின்ற மாதிரி டாக்டர்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்தியா வர்றதா பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்தியா வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏரோப்ளைன், அதாவது பிளெயினில் வரணும். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா கப்பலில் வரணும். ஒருவேளை பிளெயினில் அவங்க பையனை கூப்பிட்டு போனாங்கன்னா நெப்போலியன் பையனுக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலே உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்னா பிளெயினில் போகும்போது. அதனால் நெப்போலியன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் கப்பலில் கூப்பிட்டு வந்தார்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவிலேருந்து இந்தியா வரதுக்கு 3 மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. இதனால் ரொம்பவே அப்செட்டாக இருக்கார். உடனடியாக மகனுக்கு பார்த்திங்கன்னா சிகிச்சை பண்ணணும் அப்படின்ற நிலையில், ஆனாலும் அமெரிக்காவில் இருந்து இங்கே வர்றதுக்கு பிளெயினில் வந்தோம் அப்படின்னா உயிர் போயிடும் அப்படின்றதுனால ஒரு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியே இருக்குது. ஸோ இது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அப்டேட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நம்ம பேசலாம்.